beginning of holding company அப்படின்றது one which acquire the shares. யாரு வாங்குறாங்களோ one which acquires all. acquires all அப்படின்னா யாரு வாங்குறாங்களோ அந்த கம்பெனி வந்து ஹோல்டிங் அப்படின்னு சொல்லலாம். அல்லது மெஜாரிட்டி ஆஃப் த ஈக்விட்டி ஷேர் இவங்க ஹோல்டில் இருக்கும். ஹோல்டு மெஜாரிட்டி ஆஃப் ஈக்விட்டி கம்பெனி. ஈக்விட்டி ஷேர்ஸை ஆஃப் எந்த கம்பெனியை பிடிச்சு வச்சிருக்காங்களோ அது எஸ் லிமிடெட் அப்படின்னா எஸ் லிமிடெட். அப்ப இவங்க பிடிப்பு நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிடிப்பு. அப்ப இவங்களோட கண்ட்ரோல் ஆஃப் ஆபரேஷன் இவங்கள்ட்ட தான் இருக்கும். அந்த கம்பெனியை கண்ட்ரோல் ஆஃப் ஆபரேஷன் இவங்க கையில தான் இருக்கும். ஓகே, அப்போ எஸ் லிமிட்டட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னா அது இவங்க தான். அப்போ எந்த கம்பெனி வந்து கண்ட்ரோல் பண்ணுதோ, எ கம்பெனி கண்ட்ரோல்டு பை ஹோல்டிங் கம்பெனினா அது எஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். எ கம்பெனி கண்ட்ரோல்டு பை ஹோல்டிங் கம்பெனி. ஹோல்டிங் கம்பெனியால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். கண்ட்ரோல்டு பை ஹோல்டிங் கம்பெனி. அப்ப யாரால நிர்வகிக்கப்படுறோமோ அந்த ஹோல்டிங் கம்பெனியால நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்றது துணை நிறுவனமா மாறிடும். துணை நிறுவனமாக மாறிடும். இதுல ஃபுல்லி ஓனடு, பார்சியலி ஓனடு அப்படின்ற ரெண்டு கேட்டகரியுமே இருக்கு. ப்ராப்ளம் ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே கேட்பாங்க. ஃபுல்லி ஓனடு அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்சியலி ஓனடு. ஃபுல்லி ஓனடு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பார்சியலி ஓனடு. அப்போ பார்ட் ஆஃப் த ஷேர்ஸ், அப்போ மோர் தேன் 50% ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்றப்போ ஒரு லைக் தட் 51% இருக்கலாம், 70% இருக்கலாம், 80% ஆர் எனி அதர் லைக் திஸ். இதுல பாத்தீங்கன்னா 100% அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபுல்லி ஓனடு அப்படின்னா 100% ஓனடு அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுல யாரோட இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா டஸ் நாட் ஹாவ் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் எம்சிக்யூல மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட்லி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். 100% ஒரு கம்பெனி ஹெச் கம்பெனி பிடிச்சு வச்சிருந்தா, ஹெச் கம்பெனி 100% ஆக இருந்தா நோ ஷேர்ஸ் ஹெல்ட் அப், நோ ஷேர்ஸ் ஹெல்ட் அப் பை எஸ் கம்பெனி. அப்ப எஸ் கம்பெனிக்குன்னு எதுவுமே கிடையாதுங்க. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்காது அப்படின்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் நம்ம போடுவோம். அந்த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இங்க இருக்காது. அப்ப ஏதாவது ஒரு லீஸ்ட் பர்சன்டேஜ் இருந்தாதான் அந்த இடத்துல என்ன இருக்கும்? மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் நீங்க ஸ்பெசிபிக்கா பாத்துறணும். சம்டைம்ஸ் ப்ராப்ளத்துல நேரடியா கொடுப்பாங்க. இந்த மாதிரி 100% ஓனடு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அப்ப நீங்க அந்த இடத்துல மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்ங்கிறத பார்க்கணும். அப்ப என்ன பொருள்? எங்க பார்சியலி ஓனடு இருக்கோ அங்கதான் நமக்கு என்ன இருக்கும்? பார்சியலி ஓனடு எங்க இருக்கோ அங்கதான் நமக்கு மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். Okay, is it understandable or not? The interest of outside shareholders is said to be minority interest அப்படின்னு சொல்லுவாங்க. அதர் கம்பெனியினுடைய ஸ்மால் ஷேர் ஹோல்டருக்கு பேரு மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர். அவங்களோட இன்ட்ரெஸ்ட பாக்குறதுனால அது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுல ஜெனரலா ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ இதுக்கு ஒரு 5 விரிவான ஸ்டெப்பை நம்ம போடுவோம். எல்லாருமே நம்ம இது மாதிரி பயன்படுத்தியிருப்போம். கால்குலேஷன் ஆஃப் ரேஷியோ, ஹோல்டிங் கம்பெனி மைனாரிட்டி கம்பெனியினுடைய ரேஷியோ போடுவோம். கால்குலேஷன் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட், calculation of revenue profit, calculation of goodwill or capital reserve and minority interest. 5 steps இருக்கும். இத பத்தி நம்ம ஒரு வாட்டி சொல்லிரலாம். அதுக்கப்புறம் let to be starts. Steps in holding company accounts. holding company accounts போடுறப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம். Number 1, calculation of holding and minority
ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோவை கண்டுபிடிக்கிறோம். அப்போ இது வந்து ஹோல்டிங் கம்பெனி எஸ் கம்பெனியினுடைய ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது பார்ட்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட்டை கண்டுபிடிப்போம். கேபிட்டல் ப்ராஃபிட். தேர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் ரெவென்யூ ப்ராஃபிட்டை கண்டுபிடிப்பாங்க. ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் கேபிட்டல் ரிசர்வ் அல்லது குட்வில் அல்லது காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ரெண்டுல என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருந்து நீங்க அதை அட்டாச் ஆகுறப்போ உங்களுக்கு குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ தான் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல குட்வில் ரைஸ் ஆகும். இல்லை அப்படின்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அதிகமா போயிடுச்சு அப்படின்னா அங்க கேபிட்டல் ரிசர்வ் அதிகமாகும். இதுக்கு பேரு காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓவராலா. தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அஞ்சாவது ஸ்டெப், calculation of minority interest. Okay, these are the first 5 prescribed steps has been followed in order to find out the holding company accounts. இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் போடுறப்போ நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நடைமுறை தான் அப்படின்னா அதை டைரக்டா நம்ம ப்ராப்ளத்துல ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா அது உண்மை நமக்கு ஈஸியா இருக்கும், ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஓகே, டைரக்ட்லி மூவ் இன்டு ப்ராப்ளம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். இதுல மோஸ்ட்லி ப்ராப்ளம் தான் நமக்கு கேட்பாங்க. Only 1 minute அந்த ப்ராப்ளத்தை let us consider here one problem. On the March 2008, the problem number 1, ஒரு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் கொடுத்து தான் மோஸ்ட்லி இதை ரைஸ் பண்ணுவாங்க. ஓகே, March 2018, பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஹெச் லிமிடெட் அண்ட் இட்ஸ் சப்சிடரி ஆஃப் எஸ் லிமிடெட் ரெண்டுமே இருக்கு. இதுல கொடுக்கப்பட்டதுல இருந்து draw a consolidated balance sheet. நாம என்ன செய்யணும்? consolidated balance sheet கண்டுபிடிக்கணும். At March 2008, after taking into consideration following information, இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்யூசேஷன் எப்ப நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இது எப்போ ஒண்ணு சேர்த்திருக்கோம் அப்படின்னா 31st ஜூலைல நம்ம ஒண்ணு சேர்த்திருக்கோம். கீழே இருக்கிற இந்த ப்ராஃபிட் எஸ் லிமிடெட் earned the profit 45,000 for the year ended 31st March 2008. 2018ல ஓவராலா அவங்க 45,000 ரூபாய் ப்ராஃபிட்ஸை ஏர்ன் பண்ணியிருக்கிறதா இதுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம், இந்த ப்ராப்ளம் அப்படின்றத எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்றதான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். ஓகே,
இப்போ இதைய சால்வ் பண்றதுக்கு நான் என்ன மெத்தட்ஸ் எடுத்துக்க போறேன் அப்படின்னு பாருங்க. ஃபார் பிளாங்கா நீங்க அப்படியே இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியா இந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எப்போதுமே கால்குலேஷன் தான் இருக்கும். இப்போ நம்ம கால்குலேஷன்ஸ் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் ரேஷியோ. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடிய ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கோங்க. அல்லது ஜென்ரலா ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதில் இருந்து நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி. வாட் எவர் த நேச்சர் யுவர் கன்சிடரேஷன், நீங்க எதை வேணாலும் பண்ணிக்கோங்க. இந்த கேபிட்டல் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், அது ரெவென்யூ ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். அந்த கால்குலேஷனுக்காக மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை ஒரு செப்பரேட்டா ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. டோன்ட் மேக் எனி கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது இதுல. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்படி ஒரு பார்ட்டை நான் பிரிச்சுக்கிறேன். இந்த பார்ட்ல நாங்க என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் டைம் ரேஷியோ அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிங்க. இது வரைக்கும் புக்ல பார்த்திருக்க மாட்டீங்க டைம் ரேஷியோ அப்படின்றது. ஆக்சுவலா இது ப்ராஃபிட் ப்ரையர் டு இன்கார்பரேஷன், ஆஃப்டர் இன்கார்பரேஷன் அப்படின்னு ப்ரீ இன்கார்பரேஷன், போஸ்ட் இன்கார்பரேஷன் இருக்கும். அந்த மெத்தட்ல தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இதை தவிர ஈஸியான இடம் எதுவுமே இருக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ லெட் தம் டு ட்ரை. இதுல பாருங்க கால்குலேஷன் ஆஃப் டைம் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அல்லது இது வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம், நோ இஷ்யூ. இந்த ஹோல்டிங் அண்ட் மைனாரிட்டியை கண்டுபிடிக்கிறப்போ எங்க கண்டுபிடிங்க அப்படின்னா அசெட் சைடுல வாங்க. அசெட் சைடுல இந்த எஸ் கம்பெனியை நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஹோல்டு அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஹோல்டு. அப்போ நம்ம 75% வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். அப்போ கால்குலேஷன் ஆஃப் ஹெச்எம் ரேஷியோனா ஈஸியா போட்டுடலாம். ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ. அப்போ இது 75% ஹோல்டு பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் எவ்வளவுதான் இருக்கும் பர்சன்டேஜ் அப்படின்னா ரிமைனிங் பர்சன்டேஜ் 25. அப்போ நம்மளுடைய பார்ட் என்ன அப்படின்னா 3:1. 3:1. இதுதான் ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஹெச் கம்பெனி எஸ் கம்பெனி ரேஷியோன்னு கூட நீங்க வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ டைம் ரேஷியோவுக்கு வரோம். டைம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தினுடைய தொடக்கமும் இறுதி வரைக்கும் ஒரு டிராப் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, இப்போ இந்த வருஷம் எப்ப நமக்கு தொடங்கி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க. எப்ப முடிஞ்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். எப்போதுமே பேலன்ஸ் ஷீட் டேட் அப்படின்றது எண்ட் ஆஃப் த டேட்ல தான் இருக்கும். ஈஸியா நினைவுல வச்சுக்கலாம். 31st March 2008 எண்ட் ஆஃப் த டேட் தான் நமக்கு கொடுத்திருப்பாங்க. அதுல தான் நமக்கு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படின்றதுனால 31/3/2008 அப்படின்றது எண்ட் டேட். அப்ப இதனுடைய ஓப்பனிங் என்னவாக இருக்கும்? Which date have 7 1 year பிஃபோரா நீங்க எடுத்துக்கணும். ஓகே, இப்போ அக்யூசேஷன் எப்ப நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தலாம் பாருங்க. ஈஸி. இப்போ அக்யூசேஷன் என்ன டேட்ல நடந்திருக்கு அப்படின்னா ஹெச் லிமிடெட் அக்யூர் த ஷேர்ஸ் ஆஃப் 31st July இங்க நடந்திருக்கு. 31/7/2007. இதுதான் அக்யூசேஷன். அக்யூசேஷன். ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது ப்ரீ இன்கார்பரேஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ப்ரீ அக்யூசேஷன் பீரியட். இதுக்கு பேரு போஸ்ட் அக்யூசேஷன் பீரியட். அவ்வளவுதாங்க. இதுக்கு ப்ரீ அக்யூசேஷன் பீரியட்னு சொல்லலாம், அதுக்கு போஸ்ட் அக்யூசேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுல எவ்வளவு மாதங்கள் இருக்கும் அப்படின்னு பாருங்க. 1 4. அப்ப 4வது மாசத்துல இருந்து கவுண்ட் பண்ணுங்க. 4 5
4 months, sir. 7 மொத்தம் Four. 4 மாசம் வருங்க. ஆமா. 4 மாசம் வரும். சரியாங்க? Okay, so July complete. 4 7 முழுசாவே வரும். அப்ப எவ்வளவு வருங்க? 4 மாசம் ப்ரீ அதுல வரும். ப்ரீல 4, இதுல போஸ்ட்ல 8. அப்ப 4:8 அப்படின்னு சொல்லலாம். அப்ப டைம் ரேஷியோ அப்படின்னு சொல்ல போறது நமக்கு என்னவாக இருக்கும்? 2:4, 1:2, sir. 1:2. 1:2. ஓகே, டைம் ரேஷியோ மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த கேபிட்டல் ப்ராஃபிட் இதெல்லாம் கொஞ்சம் தவறு வராம செய்வீங்க. அதுக்காக நான் இப்படி எடுத்துக்குவேன். ஓகே ஃபைன். டைம் ரேஷியோ ஒண்ணு, இது நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ ஃபர்தர் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் கம்பெனியினுடைய பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் பாருங்க. எஸ் கம்பெனியினுடைய பேலன்ஸ் ஷீட்ல ஜெனரல் ரிசர்வ் அண்ட் P&L அக்கௌண்ட் இந்த ரெண்டை மட்டும் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரெடிட்டார்ஸ் வேண்டாம், பில்ஸ் பேயபிள் வேண்டாம். நமக்கு இதெல்லாம் இப்போதைக்கு நேச்சர் இல்ல. 1,25,000. 1,25,000. தனியா எடுத்துக்கலாம், 1 by 1 எடுத்துக்கலாமா? இப்ப பாருங்க, அது கூட வேற ஏதாவது இந்த சைடுல ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அல்லது குட்வில் ஏதாவது இருக்கா அதையும் பாத்துருங்க. அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஓகே, லெட்ஸ் ஆல். ஏன்னா அது இருந்தா அதுக்கு ஒரு கால்குலேஷன் பண்ணணும், அது நமக்கு இல்ல. இப்போ இந்த ஜெனரல் ரிசர்வ் 70,000 அப்படின்றத பத்தி ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கீழே சொல்லியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுங்க. அப்ப இதுக்கு நோ அட்ஜஸ்ட்மெண்ட், நோ அட்ஜஸ்ட்மெண்ட்ல எதுவுமே சொல்லல. அப்போ அதுல 70,000 அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்துதான் ஏர்ன்டு தி ப்ராஃபிட் ஆஃப் 45,000. இங்க பாருங்க, 45,000 வந்து கரண்ட் இயர்ல ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு ஹேவிங் த அட்ஜஸ்ட்மெண்ட். இதுக்கு நோ அட்ஜஸ்ட்மெண்ட், இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஒருவேளை அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா நீங்க அதையே அங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை ஏதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க, அப்படி இருந்தா அதையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ப்ராஃபிட் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஓகே, ப்ராஃபிட். ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எண்ட் ஆஃப் த பீரியட் ப்ராஃபிட் எவ்வளவு? 45,000. இல்ல, ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்ல என்ன இருக்கோ அதுதான் எண்ட் ஆஃப் த பீரியட் அப்படின்னு Okay, okay. இருக்கு. பாத்தீங்களா, உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரக்கூடாது. 55,000. Okay, sir. ஓகே, ப்ராஃபிட்டை பத்தி எடுத்துக்கிறேன். அப்ப எண்ட்ல உள்ள இருக்கிறது 55,000. அப்ப இது எங்க இருக்கும்? பேலன்ஸ் ஷீட்டுக்கு உள்ள இருக்கும் சார். ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம், 55,000. ஓகே, இந்த வருஷத்துல நம்ம ஏர்ன் பண்ண ப்ராஃபிட், கரண்ட் இயர்ல நம்ம ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னா 45. அப்போ நம்ம எவ்வளவு கரண்ட் இயர்ல ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் இயர்ல 45 ஏர்ன் பண்ணிருக்கோம். அப்போ ஓப்பனிங்ல எவ்வளவு இருந்திருக்குங்க? இப்போ ஓப்பனிங் இல்லையாங்க, ஓப்பனிங்ல எவ்வளவு இருந்திருக்கும்? 10,000, sir. எவ்வளவு? 10,000. 10,000 இருந்திருக்கும். அப்போ கரண்ட் இயர்ல ஒரு 45,000. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? 50,000 எண்ட்ல வந்திருக்கும். அப்ப பேலன்ஸ் ஷீட்டுங்கிறதா உங்களை பொறுத்த வரைக்கும் எண்டு. இது ப்ராஃபிட். இதே வந்து ஜெனரல் ரிசர்வுக்கும் இதே மாதிரி ஒரு வேல்யூவை புட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப என்னுடைய ஜெனரல் ரிசர்வ் எடுத்துக்கிறேன். இது ஜெனரல் ரிசர்வ். இப்போ என்னுடைய எண்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. பேலன்ஸ் ஷீட் தானே எண்டு. 70,000. இப்ப நான் எனக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. எண்ட்ல 70,000. இதுல அட்ஜஸ்ட்மெண்டே எதுவும் சொல்லாதனால ஓப்பனிங்லயும் எனக்கு எவ்வளவுதான் இருக்கும்னு நான் எடுத்துக்குவேன். 70,000 தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் எடுத்துப்பேன். அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லியிருந்தா அதுல ஏதாவது மாற்றம் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லாதனால அஸ்யூம் தட் 70,000, அதே சேம் 70,000 நம்ம என்னவாக இருக்கோம்? ஓப்பனிங்லயும் இருந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ கரண்ட் இயர் அப்படின்றதுல இது எதுவுமே இல்லை. அப்ப கரண்ட் இயர்ல நமக்கு என்ன ஆகல? நோ டிரான்ஸ்பர். கரண்ட் இயர்ல நோ டிரான்ஸ்பர்.
இந்த மாதிரி கரண்ட் இயரோட ப்ராஃபிட்டையும் ஜெனரல் ரிசர்வையும் நீங்க கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கரண்ட் இயரை மட்டும் நீங்க ஆட் பண்ணணும். இத பாருங்க, கரண்ட் இயரை மட்டும் நான் ஆட் பண்ணுவேன். அப்ப இதுதான் என்னுடைய ப்ராஃபிட். அப்ப 45,000 ஜெனரல் ரிசர்வ்ல எனக்கு எதுவுமே வரல. இந்த வேல்யூ மட்டும் நான் எடுத்துக்கணும். அப்போ ஓவரால எனக்கு எவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா 45,000 தான் இந்த இடத்துல வருது. இத நான் என்ன பண்றேன், 2ஆ பிரிக்கிறேன். எந்த ரேஷியோல பிரிக்கணும் அப்படின்னா டைம் ரேஷியோ. டைம் ரேஷியோல இதைய ஸ்பிளிட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த 45,000 டைம் ரேஷியோல நீங்க ஸ்பிளிட் பண்ணுங்க. ஸ்பிளிட் பண்ணா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வேல்யூ வரும். 15,000 இருக்கும். 15,000, 30,000. அப்ப டைம் ரேஷியோ 15,000, 13,000. 1:2. அப்போ இது ப்ரீ அக்யூசேஷன் போஸ்ட் அக்யூசேஷன்ல இதனோட வேல்யூ 1:2ன்னு நான் பிரிச்சேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன வேல்யூ வரும்? 15,000 free acquisition. ஓகே, 15,000. இங்க எனக்கு எவ்வளவு வரும்? 30,000. 30,000. 30,000 வந்துடும். இப்போ இதுதான் என்னுடைய கேபிட்டல் ப்ராஃபிட். அதாவது முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்கு இல்லைங்களா, இது எல்லா ப்ராஃபிட்டும் எனக்கு கேபிட்டல் ப்ராஃபிட். அப்ப நான் கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படின்னா நான் எதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வேல்யூவே எடுத்துக்கணும். இங்க ஒரு 70,000, இங்க ஒரு 10,000 பாருங்க. இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க. அதுதான் கேபிட்டல் ப்ராஃபிட். அதாவது ப்ராஃபிட்ல ஆல்ரெடி ஒரு 10,000 ரூபாய் போன வருஷத்துல இருந்தே இருக்கு, அதையும் எடுத்துக்கணும். ஜெனரல் ரிசர்வ்ல ஒரு 70,000 இருக்கு, அதையும் எடுத்துக்கணும். அப்ப இங்கேயும் ஒரு 10,000 இருக்கு, அதையும் எடுத்துக்கோங்க. அப்ப 15 + 70 + இது எவ்வளவு ஆச்சுங்க? 95,000. இதுதான் என்னுடைய ரெவென்யூ ப்ராஃபிட். இது என்னுடைய ரெவென்யூ ப்ராஃபிட். இத பத்தி நான் கவலையப்பட தேவையில்லை இனிமேல். இப்போ எனக்கு கேபிட்டல் ப்ராஃபிட்ங்கிறது இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இருந்தா எல்லாத்தையும் கூட்டணும். கரண்ட் இயரை மட்டும் கூட்டி அதில் இருக்கக்கூடியதை டிவைட் பண்ணீங்கன்னா ரெவென்யூ ப்ராஃபிட் கேபிட்டல் ப்ராஃபிட்னு ஷேர் ஆகும். இது கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படின்னு ஷேர் ஆகும். அதுல ஓவராலா நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறீங்க. சம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. அப்ப இங்க இருக்கிறதெல்லாம் சம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. இப்போ இந்த கேபிட்டல் ப்ராஃபிட்டை நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா 2ஆ பிரிக்கிறீங்க. ஹெச் கம்பெனிக்குன்னு ஒன்னா பிரிக்கிறீங்க, அடுத்தது எஸ் கம்பெனிக்குன்னு ஒன்னா பிரிக்கிறீங்க. எஸ் கம்பெனிக்குன்னு ஒரு ஷேர் கொடுக்குறீங்க, எஸ் கம்பெனிக்குன்னு ஒரு ஷேர் கொடுக்குறீங்க. ஆன் தி பேசிஸ் ஆஃப் எந்த அடிப்படையில நீங்க பிரிக்கணும் அப்படின்னா இப்போ 3:1 பிரிக்கணும். MH ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்ல இல்லைங்களா, இந்த MH ரேஷியோவில் பிரிக்கணும். சாரி, ஹோல்டிங் அண்ட் மைனாரிட்டி HM இல்லையாங்க, அல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் HM ரேஷியோவில் பிரிங்க. அதே மாதிரி இதையும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா HM ரேஷியோவில் பிரிங்க. HM ரேஷியோ அப்படின்றது 3:1. அப்போ இதனுடைய வேல்யூவை பிரிச்சா எவ்வளவு வருது கண்டுபிடிச்சிடலாம். T ரேஷியோக்கு வந்து 71,250 சார். ஓகேம்மா, ஒரே சம் மட்டும் போட்டுக்கிறேன், ஒரே நிமிஷம். 3:1னா 1, அதாவது 3/4. 3 ரேஷியோ. எஸ் சார். ஓகே, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். 1/4. இதனோட அமௌண்ட் எவ்வளவு வருதுமா? 3/4 சார். 3/4 71,250. 71,250. இதோட வேல்யூங்க 1/4 23,750. 23,750. சூப்பருங்க. 750. இந்த 30,000 நீங்க பிரிங்க. இது ஹெச் கம்பெனிக்குன்னு பிரிச்சிடணும், இது எஸ் கம்பெனிக்குன்னு பிரிக்கணும். அப்போ 30,000 இன்ட்டு ஒரு சம்முக்கு விரிவா போட்டுக்கலாம், அடுத்தடுத்த சம் போடுறப்போ ஷார்ட்டா போட்டுக்கலாம். இதுக்கு பிரிக்கிறப்போ 30,000 இன்ட்டு 1/4. அப்போ இதனோட வேல்யூ 7,500.
இது எவ்வளவுமா வருது? 4ஆல வகுக்கணும் இல்லைங்களா? இப்போ Yes, sir. 1000 500, 7,500, sir. ஓகே. இதனோட 22,500, sir. 22,500 Sir, 500. 7,500. 345, 3 by 4, and 144, 7,500. 1/4 7,500. ஓகே. இந்த ஹெச் கம்பெனியினுடைய ரெவென்யூ ப்ராஃபிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இந்த ஹெச் கம்பெனியோட ரெவென்யூ ப்ராஃபிட் அப்படின்றத நீங்க எங்க மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் டு பேலன்ஸ் ஷீட். எந்த பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். இதோட மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா வெரி ஈஸி. அடுத்தது 2 எஸ் இருக்கும் இல்லைங்களா? இவங்க 2 பேரும் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இவங்களும் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் வருவாங்க. அப்போ இவங்க மட்டும் எங்க போயிடுவாங்க? கேபிட்டல் ரிசர்வ் அல்லது குட்வில் அப்படின்ற கேட்டகரிக்கு போயிடுவாங்க. இப்படி பிரிச்சிட்டிங்கன்னா இந்த 4 அமௌண்ட்டையும் அங்கங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறலாம் நீங்க. ஓகே. எஸ்எல் இருக்கிறதெல்லாம் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் போயிடுவாங்க. ரெவென்யூ ப்ராஃபிட் அப்படின்றது கண்டினியூ ஆகும் இந்த பிசினஸ். அதனால அதை மட்டும் நீங்க என்ன பண்ணிருங்க? டிரான்ஸ்ஃபர் டு பேலன்ஸ் ஷீட், டிரான்ஸ்ஃபர் டு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. இதை மட்டும் கேபிட்டல் ரிசர்வ் அண்ட் குட்வில் அப்படின்ற கேட்டகரிக்கு கொண்டு வந்துருங்க. இதுல 2 ஸ்டெப்பும் முடிஞ்சதுமா. இந்த டைம் ரேஷியோ ஒர்க் அவுட் பண்ணி நீங்க கேபிட்டல் ப்ராஃபிட் இப்படி அசர்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 வேல்யூ முடிஞ்சது. கேபிட்டல் ப்ராஃபிட்டும் கண்டுபிடிச்சு ஷேர் பண்ணிட்டீங்க, ரெவென்யூ ப்ராஃபிட்டையும் கண்டுபிடிச்சு ஷேர் பண்ணிட்டீங்க. நீங்க டைரக்டா தேர்டு இதை அப்படியே போட்டே போலாம். அப்போ நமக்கு என்ன 2வது இம்பார்ட்டன்டான கால்குலேஷன் என்ன தேவைப்படுது அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் கேபிட்டல் ரிசர்வ் ஆர் குட்வில். இதுக்கும் நீங்க ஃபார்முலால எதுவுமே படிக்கவே வேண்டாமா. இப்ப பாருங்க, இதுல இருந்தே எழுதிடலாம். இங்க கேபிட்டல் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லியிருக்கான். அப்ப அதை வச்சுக்கிட்டே எழுதுங்க. பெய்ட் அப் வேல்யூ ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட் 75% போட்டுருங்க. அவ்வளவுதான். அங்க என்ன இருக்கோ, ஒருவேளை ஷேர் இருந்துச்சுன்னா ஷேர் போடுங்க, இல்ல அப்படின்னா பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா பர்சன்டேஜ் போடுங்க. 75% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல் வேல்யூன்னு போட்டுக்கோங்க. சாரி, பெய்ட் அப் கேபிட்டல் முழுசாவே எழுதுதான். பெய்ட் அப் கேபிட்டல் வேல்யூ அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். பெய்ட் அப் கேபிட்டல் வேல்யூ 75% ஷேர்ஸ் அப்படின்றத எடுத்துக்கோங்க. அப்போ யாருகிட்ட இருக்கும்? ஹெச் லிமிடெட் இருக்கும். அப்போ ஹெச் லிமிடெட்னுடைய 75%. அதனாலதான் அந்த ஹெச்சை நம்ம இங்க கொண்டு வரோம். அந்த இதுல ஃபர்ஸ்ட்ல வருது பாத்தீங்களா? இந்த 71,250ங்கிறது இங்க வரதுக்கான ரீசன் அதுதான். அந்த 75% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டுக்கு வாங்க. பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ஷேர் கேபிட்டல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதுல இந்த 2 lakhs மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 2 lakhsக்கு இந்த 75% கண்டுபிடிங்க. அவ்வளவுதான். 2 lakhs into 75%. 2 lakhs 1,50,000. into 75,000. 75%. ஓகே, எவ்வளவு வரும்? 1,50,000. 1,50,000. 1,50,000. ஓகே. இது கூட நீங்க ஆட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஆட் 71,000. இப்ப நம்ம இங்க ஒரு ஆட் பண்ண சொல்லி வச்சிருந்தோம் இல்லைங்களா? ஹெச் கம்பெனியோட 71,250. அப்போ ஹெச் கம்பெனி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட். கேபிட்டல் ப்ராஃபிட் அதனோட மதிப்பு 71,250. இதையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்ப டோட்டல் வேல்யூ அப்படின்றது 2,21,250. 2,21,250. 2,21,250.
இதுல இருந்து நீங்க லெஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த 75% அப்படின்றதுக்கான வேல்யூ இங்க இருக்கு பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. இதை லெஸ் பண்ணிடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ஆஃப் அந்த 75% ஷேர்ஸ் அதோட அப்படியே நீங்க லெஸ் பண்ணிருங்க 2,80,000 ரூபாய். அப்ப இதுல இருந்து லெஸ் பண்ணா உங்களுக்கு மைனஸ்ல வந்தா குட்வில், பிளஸ்ல வந்தா கேபிட்டல் ரிசர்வ். அவ்வளவுதாங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா அது மைனஸ்ல தான் வரும். Goodwill. அப்படி goodwill. அப்போ இன்னும் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். அதனால அதுக்குள்ள குட்வில்ல வச்சிருப்போம். ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறம் அதையே நம்ம ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த மாதிரி செய்யறது. அப்ப 2,80 இருந்து 2,21,250 கழிச்சிருங்க. What is the value? 58,750. சொல்லுமா படம். 58,750, sir. 8,750, sir. 58,750. Yes, ஓகே, sir. ஃபைன். இதுதான் குட்வில். இது எங்க போகும்? அசட் சைடுக்கு போயிடும் இல்லையாங்க. இது வந்து எங்க போயிடும்? அசட் சைடுக்கு போயிடும். அசட் சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடும். அவ்வளவுதான், ஒரு கால்குலேஷன் முடிஞ்சது பாருங்க. அடுத்தது தேர்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும். கால்குலேஷன் ஆஃப் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட். ஓகே. அப்போ இதுல நம்ம என்ன செய்யணும்? இங்க 75% வந்துருச்சு அப்படின்னா ரிமைனிங் நமக்கு எவ்வளவு இருக்கும்? அந்த எஸ் லிமிட்டடோடது மட்டும் எடுங்க போதும். அப்போ இந்த 25% மைனாரிட்டிக்கு கண்டுபிடிங்க போதும். அப்போ பெய்ட் அப் வேல்யூ ஆஃப் அந்த 25% 25% of shares. Yes, Limited. ஆஃப் 25% ஷேர்ஸுக்கு எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிங்க. அப்போ இதனுடைய மீதி அவ்வளவுதான் இல்லையாங்க. அப்போ 50,000 தான் 50,000. இருக்குங்க. அப்ப 50,000. அந்த 2 lakhsக்கு 25,000 போடுற மாதிரிங்க. ஓகே. அது கூட எஸ் லிமிட்டனுடைய ஷேர் எது இருந்தாலும் கூட்டிடுங்க. எஸ் கம்பெனி ஷேர் ஆஃப் Capital அப்படின்னு profit and ப்ராஃபிட்டையும் கூட்டிக்கோங்க, ரெவென்யூ ப்ராஃபிட்டையும் கூட்டிக்கோங்க. ரெண்டுமே நீங்க கூட்டிக்கலாம். ஓகே. இப்போ இதனோட வேல்யூ பாத்தீங்கன்னா 23,750 ஒண்ணு, இன்னொன்னு 7,500 ஒண்ணு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கிடைச்சு. 83 81,250, sir. 81,250. 81,250, 81,250, sir. ஓகே, சூப்பர். 81,250. இப்போ இனிமேல் நாம போட வேண்டியது என்ன அப்படின்னா கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். அவ்வளவுதாங்க, எண்டுக்கு வந்துட்டோம். கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஹெச் லிமிடெட் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணா போதும். வித் எஸ் லிமிடெட், எஸ் லிமிட்டடோட சேர்த்துன கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். ஓகே. இப்போ இதையே ரெண்டா நம்ம பிரிச்சு அதனோட வேல்யூவை கொண்டு வரணும். இந்த பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை மட்டும் அப்படியே ஒரு சின்னதா எடுத்துக்கிறேன், ஒரு சின்ன வடிவத்துல எடுத்துக்கிறேன். நமக்கு இந்த பேலன்ஸ் ஷீட் மட்டும் வேணும். அதனால நான் என்ன செய்யறேன் அப்படின்னு பாருங்க. நீங்க மேல போய் பார்க்க வேணாம், அதனால சின்னதா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அமௌண்ட் பார்த்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. இப்போ நம்ம கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டை எடுத்துக்கலாம். எதெல்லாம் வேல்யூ அதிகமா போடணுமோ அதையே போட்டுக்கலாம்.
தரும் இன்னொரு பாக்ஸ் இந்த சைடு போத் சைடு. இது liability side and asset side ன்னு ரெண்டா பிரிச்சிடலாம். Here it is liabilities. இதுல amount, இதுல assets amount. Okay. Okay, perfect. இப்போ 1 by 1 நம்ம based on the value நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு பாருங்க. இந்த ஷேர் கேபிட்டல் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்ததா ஜெனரல் ரிசர்வ் ரிமூவ் பண்ணியாச்சு. இதெல்லாம் அடிச்சிடலாம். இதெல்லாம் நமக்கு வராது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டும் நமக்கு வராது. இப்போ கிரெடிட்டார்ஸை அது கூட ஆட் பண்ணணும். பில்ஸ் பேயபிள இதோட ஆட் பண்ணணும். அதே மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு வராது இந்த சைடு. அப்போ இந்த வேல்யூ மட்டும் தான் நமக்கு கேன்சல் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை மட்டும் ஃபோக்கஸ்டா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வேலை ஈஸி. ஓகே, அப்போ இதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பார்ட் வேலை ஈஸி ஆயிடும். ஓகே, ஷேர் கேபிட்டல் அப்படின்றத எழுதிக்கலாம். ஷேர் கேபிட்டல் ஆஃப் Each limited ஈச் rupees 10 each. மட்டும் போட்டா போதும். ஃபைன். ஜெனரல் ரிசர்வ் 1,50,000. அக்கௌண்ட்ல ஒரு வேல்யூ வந்து நமக்கு ஆட் ஆகும். இந்த இடத்துல ஒரு வேல்யூ நமக்கு ஆட் ஆகும். அது எங்க அப்படின்னா ஃப்ரம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல டிரான்ஸ்ஃபர் டு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்னு கொடுத்துருப்போம். அதுல ஒரு 22,500 இங்க வந்து ஆட் ஆகணும். அதை மட்டும் இதுல நினைவு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஜெனரல் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் 1,50,000. 1,50,000. அடுத்தது P&L அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதுல ஒரு ஆல்ரெடி நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 90,000. இப்ப நமக்கு Plus புதுசா ஆட் 22,500. கம்பெனியினுடைய ஷேர் ஆஃப் ரெவென்யூ ப்ராஃபிட்ட நமக்கு எடுத்துட்டு வரோம் 22,500. அப்போ 1,15,500. 1,12,500. 1,12,500. ஓ சாரி, 1,12,500. ஏன்னா 90,22 இல்லையாங்க, ஒரு மிஸ். அப்போ 1,12,500. அடுத்தது அவ்வளவுதான். இதுல கிரெடிட்டார்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கிரெடிட்டார்ஸ் 1,40,000. 80 + 60 மிச்சம் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 1,40,000. அடுத்த பாத்தீங்கன்னா பில்ஸ் பேயபிள். அப்போ 40 + 20 60,000. அதனால அது 60,000. ஓகே, ஃபைனலா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கடைசியா வரலாம். ஏதாவது விட்டு போயிருந்தா நமக்கு மறந்தாப்புல இருந்தா கூட அதை Minority interest, sir. போட்டுக்கலாம். ஏன்னா மறுபடியும் மேல பிகினிங்ல இருந்து வந்துடலாம். எப்போதுமே அந்த மாதிரி செய்யுங்க. அப்போ இதுல 5,50 Goodwill plus முதல்ல தான் சார் போடணும். Goodwill 6,50,000. கண்டுபிடிச்சிருக்கல சார், goodwill. அதாவது நான் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் ஃபைனலா வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே சார், ஓகே சார். இருக்கிறதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் போனோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். எதையும் விடாம செஞ்சிருவோம். அப்போ 1,70,000. அடுத்தது டெட்டார்ஸ் 25,000. சாரி, 25,000 plus 87. அப்போ எவ்வளவு வருங்க? 1,17,000. 1,12,000. 1,12,000.
ஓகே, நெக்ஸ்ட் ஐட்டம் டெட்டார்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதர் கரண்ட் அசெட்ஸ். அதர் கரண்ட் அசெட்ஸ் அப்போ இந்த அடிப்படையில 225 பிளஸ் 128, அப்போ ஓவராலா எவ்வளவு வருதுங்க? 3,53,000. 3,33,000. 53,000. 50. ஓகே ஓகே, 53,000. 25, 28, sir. இப்போ இதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய இதுக்கு வாங்க. ஏன்னா நம்ம தவறுதலா ஏதாவது விட்டுட்டு வந்துருவோம். அதனால அங்க உள்ள போட்டோம்னா நமக்கு எங்க தவறு நடக்குதுன்னே தெரியாது. கடைசியா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணணும். பாருங்க, குட்வில் இதுதான் ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் நமக்கு. அப்ப குட்வில்ல கொண்டே இங்க போட்டுடலாம். அப்ப குட்வில் 5750. 50 8,750. 750. 750 58 750. இங்க வந்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். அடுத்த கால்குலேஷன் ரெண்டே கால்குலேஷன் தான் நமக்கு இருக்கும். ஓகே, 81 250. இங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இதுல நம்ம இன்கார்பரேட் பண்ணியாச்சு, இது இன்கார்பரேட் பண்ணியாச்சு, இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோமான்றதை செக் பண்றதுதான். அப்போ இங்க நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அப்போ இதை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் வரும். போத் சைடு கவுண்ட் பண்ணி சொல்லணுமா? கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா? Is 1,50,000. Okay, 1,000. 1, 4, 6. Okay. Liability side 13,43,750, sir. Okay, 13,43,750. 750. Okay, asset side. Same amount, sir. 13,43,750. 43,750. Okay, 750. ப்ராப்ளம் வெரி ஈஸி. இதுல அழகா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கேபிட்டல் ப்ராஃபிட் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டா பண்ணீங்கன்னா மற்றதெல்லாம் அப்படியே உங்களுக்கு செட் ஆயிரும். இதுக்கு ஃபார்முலா படிக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. அழகா மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டு போயிடலாம். இப்போ ஏன் குட்வில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்க பாத்தீங்கன்னா, நீங்க பேலன்ஸ் ஷீட்டோட அப்படியே ஒரு டச் வச்சு பாருங்க. நீங்க அந்த கம்பெனி மேல இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்னா 2,80,000 ரூபாய் வச்சிருக்கோம். ஓகே, அப்போ நாம இதை அக்யூர் பண்ணோம் அப்படின்னா 2,80,000க்கு மேல போயிட்டா நமக்கு ப்ராஃபிட். எப்போ அந்த கம்பெனியை நம்ம உள்ள சேர்த்துறப்போ நமக்கு 2,80 வந்துட்டா ஓகே. அப்போ அது வரல அப்படின்னா மறுபடியும் அசட்டை தான் நமக்கு தேவைப்படும். இப்ப பாருங்க, அதாவது 2,20,000க்கு பக்கமா தான் நமக்கு வந்திருக்கு. அப்போ 2,20 தான் சார் எனக்கு வந்திருக்கு. இந்த அசட் இன்வெஸ்ட்மெண்ட் 2,80 2,20 தான் வந்திருக்கு அப்படின்னா இன்னும் ஸ்டில் இன் அசட் அப்படின்னு அர்த்தம். இது இன்னும் எங்கதான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க அசட்ல இருக்குது, அதனால இன்னும் அசட்லயே தான் இருக்கும். அப்போ அசட்லயே தான் இருக்கு அப்படின்றதுனால அதுக்கு பேர் குட்வில் அப்படின்னு அர்த்தம். நீங்க அந்த மைனஸ் பிளஸ் கூட கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இன்னும் அசட் நமக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு பேர் குட்வில். ஒருவேளை அதோட அதிகமா வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ரிசர்வ் சைடு வந்துருவோம், பெனிஃபிட் சைடு வந்துருவோம். அதுதான் கேபிட்டல் ரிசர்வ். ஈஸியா லாஜிக்கா ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேபிட்டல் ப்ராஃபிட்ல ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒண்ணு சேர்ப்பாங்க. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் இதுதான் இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இப்படி ஏதாவது அசட் சைட்ல கொடுத்து இவங்களுக்கு மோஸ்ட்லி இருக்காது, இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 6,000 அப்படின்னு ஆட் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்க. பை அஸ்யூம். புரியுதாங்க நான் சொல்றது? பை அஸ்யூம். ஒருவேளை இங்க இந்த மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் வந்துன்னா டோன்ட் வரி, மெத்தட் எல்லாம் அப்படியே போட்டுட்டு வாங்க. இந்த கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படின்னு ஒண்ணு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா, இந்த கேபிட்டல் ப்ராஃபிட்ல மட்டும் நீங்க கொண்டது என்ன பண்ணிருங்க அப்படின்னா லெஸ் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், அவ்வளவுதாங்க. ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் மட்டும் நீங்க லெஸ் பண்ணிடுங்க கேபிட்டல் ப்ராஃபிட்ல. அப்ப இதுல ஒரு 6,000 ரூபாய் லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்? 89. அதுக்கப்புறம் வழக்கம் போல இந்த ப்ராப்ளம் அப்படியே போட்டு முடிச்சிடலாம். இன்கேஸ் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் இருந்தா இதுதான் நீங்க செய்யணும். ஓகே, இந்த இடம் மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா போதும், வேற இடத்துல உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்டே தேவையில்லை. அங்க ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் வந்துச்சு அப்படின்னா அசட் சைட்ல இருந்தா எஸ் கம்பெனியோடது அந்த 6,000 எங்க கொண்டு வந்து கழிச்சிருங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படின்னு ஒண்ணு மேல இருக்கிறதெல்லாம் கூட்டுவோம், அந்த இடத்துல ஒண்ணு லெஸ் பண்ணிடுங்க போதும். அதுக்கு பேரு அட்ஜஸ்டட் கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். அட்ஜஸ்டட் கேபிட்டல் ப்ராஃபிட். ஓகே, மைனஸ் பண்ணிட்டு பிறகுதான் அது ஹோல்டிங் கம்பெனிக்கு ஆமா. சப்சிடி கம்பெனிக்கு பிரிக்கணும், ரேஷியோஸ் பிரிக்கணும்ல சார்? ஆமாங்க, அதை மட்டும் நினைவுல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க இதுல. சார் இதுல நியூ பேலன்ஸ் டிபார்ட்மெண்ட் போட தேவையில்லையா சார்? நியூ பேலன்ஸ் ஷீட் இதாங்க, கன்சாலிடேட்டட் தான் நியூ. இதுதான் பேலன்ஸ் ஷீட்டுங்க. ஓகே, கன்சாலிடேட்டட் பேலன்ஸ். ஷெட்யூல் டைப்ல போட மாட்டோமா? கணவன் ஷெட்யூல் டைப்னா எதுங்க? அந்த நியூ ஃபார்மேட் சொல்லுவாங்க. நியூ ஃபார்மேட் சார். இந்த அளவுக்கு எல்லாம் ஸ்ட்ரிக்டா எல்லாம் பார்க்க மாட்டாங்க சார். நீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா அந்த ரைட்டான ஆன்சரை ப்ராப்பரா நம்ம கொண்டு வந்திருக்கோமானதான் பார்ப்பாங்க. ஈவன் சிஏவில் கூட இந்த மாதிரி ஃபார்மேட்லயே சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி கம்ப்ளீட் பண்றாங்க. அதனால எது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றப்ப மட்டும் நீங்க அந்த டி ஃபார்மேட் சாரி இந்த ஃபார்மேட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி ஒன்றும் நீங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாவெல்லாம் நீங்க பண்ண தேவையில்லை. கீ ஆன்சர்லயே போட்டு மாணவர் எவ்வாறு எழுதியிருந்தாலும் இதற்கு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அரசாங்க கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, அது மாதிரி எழுதிடுவாங்க. அதெல்லாம் ஓகே. இந்த மெத்தட்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஐ வில் பி எக்ஸ்பிளைன். No doubts are clear. ஓகே, அடுத்தது போலாங்களா? Yes, sir. இப்ப பாருங்க, நமக்கு ஒரு சின்ன ஒரு டச் ஒண்ணு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிறேன். மைனாரிட்டி ஷேர்ஸே இல்லாம வந்துச்சுன்னா எப்படி செய்யறது? சம்மு கேட்பாங்க. சின்னதா ஒரு சம்மு கேட்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி கேட்கலாம். இதுதான் அடுத்த பார்ட்டை நம்ம பார்க்கலாம். ஓகே, only 1 minute. I will be back. Holding of minority and holding and minority ratio நம்ம எடுத்துக்கலாம். அந்த ரேஷியோ அப்படின்றது இங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. 6,000 ஷேர்ஸ் வந்து இவங்க ஹெல்ட் அப் பண்ணிருக்கிறதா வச்சிருக்காங்க. இங்க எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே 6,000 தான் இருக்கு, 1 ரூபி ஷேர். அப்ப இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச் கம்பெனி அண்ட் எஸ் கம்பெனி அப்படின்னு நம்ம போடுறப்போ ஹெச் கம்பெனி என்ன செஞ்சிருக்கா, எஸ் கம்பெனியுடைய எல்லா ஷேரையுமே வாங்கிட்டான்னு அர்த்தம். அப்ப இதுக்கு என்ன பொருள்?
ஹோலி ஓன்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மெத்தடுங்க. அப்போ உங்களுக்கு எஸ் கம்பெனில ஷேரே இருக்காது. அப்ப இது வந்து இருக்காது. அப்ப 0 அப்படின்னு ஆயிரும். அப்ப இங்க 0 ஆகுச்சு அப்படின்னா நாம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாருங்க. எஸ் கம்பெனியினுடைய ரேஷியோ வந்து 0 ஆகுச்சு அப்படின்னா நோ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்டே இருக்காது, அந்த கால்குலேஷனே வராது அப்படின்னு அர்த்தம். அப்போ மைனாரிட்டிங்கிறதே கிடையாது அப்படின்னா எஸ் கம்பெனி ஹெச் கம்பெனின்னு நீங்க பிரிக்கவே தேவையில்லைன்னு அர்த்தம். ரேஷியோவே ஃபார்ம் ஆகல, இங்க ரேஷியோவே ஃபார்ம் ஆகல. எல்லாமே நீங்க யாருக்கு தான் கொடுத்தாகணும் அப்படின்னா ஹெச் கம்பெனிக்கு தான் கொடுத்தாங்க, ஹோல்டிங் கம்பெனி. ஹோல்டிங் கம்பெனிக்கே தான் கொடுத்தாங்கன்னு. எஸ் கம்பெனிக்குன்னு அங்க எந்த ஷேருமே கிடையாது. அப்ப இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டை மட்டும் அப்படியே நாம எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு தான் நமக்கு தேவைப்படுறது, ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இது ரெண்டுமே நமக்கு கேபிட்டல் ப்ராஃபிட் மட்டும்தான். ரிசர்வ்ஸ் 2000, கேபிட்டல் அதாவது P&L அக்கௌண்ட், P&L அக்கௌண்ட் இதுல ஒரு 1000. அப்ப இந்த 3000 ஃபுல்லாவே உங்களுக்கு கேபிட்டல் ப்ராஃபிட்னு மாறிடும். கேபிட்டல் ப்ராஃபிட். அப்ப இந்த 3000 நீங்க ஹெச் கம்பெனிக்கு மட்டும்தான் போகும், எஸ் கம்பெனிக்கு 0ங்க. இந்த 3000 அப்படியே யாருக்கு போயிடும், இவங்களுக்கு மட்டுமே போயிடும், ஹெச் கம்பெனிக்கு மட்டுமே போயிடும். அப்ப இது எங்க போகும், கேபிட்டல் ரிசர்வ் அல்லது குட்வில்லுக்கு போகும். அந்த கால்குலேஷன் மட்டும்தான் வரும், வேற எந்த கால்குலேஷனும் வராது. இங்க ப்ராஃபிட்டே இல்ல, அதனால நீங்க என்ன படிக்க முடியாது, ஹெச் கம்பெனி எஸ் கம்பெனிங்கிறதுக்கு இதுக்கும் 0 இதுக்கும் 0, அவ்வளவுதான். இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே கால்குலேஷன் தான் இதுக்கு. கேபிட்டல் ரிசர்வ் இரண்டாவது கால்குலேஷன், கால்குலேஷன் ஆஃப் கேபிட்டல் ரிசர்வ் ஆர் குட்வில், இதை மட்டும் தான் நீங்க கண்டுபிடிப்பீங்க. அப்ப இதுல போடுறப்போ இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளவுன்னு பாப்பீங்க, இந்த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் வேல்யூ எவ்வளவுன்னு பாப்பீங்க. அப்ப பெய்ட் அப் வேல்யூ ஆஃப் அந்த 6000 ஷேர்ஸ், இங்க பர்சன்டேஜ் இருந்தா பர்சன்டேஜ்னு எழுதுங்க, இல்ல அப்படின்னா ஷேர்ஸ் அப்படின்னு எழுதுங்க. அதனுடைய பெய்ட் அப் வேல்யூ 6000. இது கூட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும் ஹெச் கம்பெனியோட. சார் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 10,000 கொடுத்துருக்கீங்களா சார்? இல்ல போட்டுக்கலாமா, அது வந்துடுறேன். நான் வந்து இத பெய்ட் அப் வேல்யூ போட்டுட்டு அதை லெஸ் தானே பண்ணுவோம். ஓகேங்க சார். கேபிட்டல் ப்ராஃபிட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை லெஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, இனிமேல் தான் நீங்க லெஸ் பண்ணணும். இது 9000, இனிமேல் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூன்னு போடணும். இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அசட் சைடுல இருக்கிறதா இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. இப்ப 10,000, 10,000 ரூபாய் வர வேண்டிய இடத்துல 9,000 தான் வந்திருக்கு. அப்போ இன்னும் அசட் சைட்லயே தான் இருக்கும். அப்படின்னா எதுவாக இருக்கும், அசட் சைட்ல இருக்கிறது குட்வில்லாகத்தான் இருக்கும். அவ்வளவுதான், ஒரே கால்குலேஷன் தான். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு கால்குலேஷனே வராது. அப்போ கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போட்டீங்க அப்படின்னா, கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போட்டீங்க அப்படின்னா இந்த வேல்யூ மட்டும்தான் இருக்கும் இல்லையாங்க. ஷேர் கேபிட்டல் 15, ரிசர்வ் இவங்களோடது மட்டும் எடுத்துட்டீங்கன்னா போதும். ரிசர்வ் ஹெச் கம்பெனி 3000, P&L அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா மட்டும்தான் இருக்கும், அங்க இருக்க வேண்டியது எதுவுமே 2000. அடுத்தா பாத்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ் 17,000. அடுத்தது குட்வில் வந்திருக்கு, அதையும் நம்ம எழுதிக்கலாம். குட்வில் 1000. அடுத்தது அசெட், சன்ட்ரி அசெட்ஸ் 36,000. 26. அப்போ ஓவராலா முடிஞ்சு போச்சு. 36.
Sir, 36,000, sir. ஃபைன். 36. அப்போ ஓவராலா ஆட் பண்ணோம் அப்படின்னா 37,000. இதுல 30, 20, 37 கரெக்டா வருது. 37,000. இதுக்கு பேரு ஹோலி ஓன்டு அப்படின்னு அர்த்தம். இதோட இன்னொரு சம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஓப்பனிங் டேட்ல அக்யூசேஷன் வச்சிருப்பாங்க. ஓப்பனிங் டேட்ல அக்யூசேஷன் வச்சிருந்தா Revenue profit. கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். கேபிட்டல் ப்ராஃபிட்டே இருக்காது. Revenue அந்த profit. எண்டில் இருக்கிற அந்த வேல்யூ நமக்கு எங்க வந்திருக்கும்? ஓப்பனிங்ல வந்திருக்கும். அப்போ நோ கேபிட்டல் ப்ராஃபிட், ஒன்லி ரெவென்யூ ப்ராஃபிட் மட்டும் இருக்கும். ஒருவேளை இந்த ஹோலி ஓன்டாக இருந்தா அது ஃபுல்லா ஹெச்சுக்கு மட்டும்தான் வரும். அப்ப எங்க மட்டும்தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இங்க Minor. மட்டும்தான் P&L அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்ல மட்டும்தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அப்ப வேற எதுலயுமே வராது. ஹோலி ஓன்டு அப்படின்னு வரப்ப நமக்கு ரொம்ப ஈஸி வேலை. ஆனா நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கணும், அந்த ஷேர்ஸ முழுசா அவன் வச்சிருக்கானா அப்படின்றது. அல்லது அதுல குறைவா வச்சிருந்தானா மைனாரிட்டி வரும், இல்லைன்னா வரவே வராது. பிகினிங்ல வச்சிருந்தா இந்த கால்குலேஷனும் வராதுங்க. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூல லெஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையாங்க. அப்ப இந்த 6,000 10,000 லெஸ் பண்ணி பார்த்து குட்வில் வரும். இந்த 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 அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ரெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். கேபிட்டல் ப்ராஃபிட் தான் உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும். இங்க 6,000, இங்க 6,000, இங்க 10,000 லெஸ் பண்ணி காட்டி 4,000 ரூபாய் குட்வில் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு போகும். அவ்வளவுதாங்க. வெரி சிம்பிள். இந்த பார்ட் உங்களுக்கு புரியுதாங்க? நான் இந்த மாதிரி போட்டதுனால ப்ரீவியஸ்ல படிச்சதுக்கு இதுக்கு கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி இந்த கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ ப்ராஃபிட் மட்டும் பண்ணியிருக்கேன். புரியுதுங்க, கிளியரா இருக்குங்க. ஓகே ஃபைன். சின்ன சின்ன சம்மா பார்த்துட்டு அப்புறம் நீங்க பெரிய சம்மா போங்க. அதுதான் நமக்கு சேஃப்டிங்க எப்போதுமே. ஃபர்ஸ்ட் எடுத்தது பெரிய சம்மா போட்டு ரொம்ப குழப்பாதீங்க. இன்னும் ஒன்னே ஒண்ணு மட்டும் இருக்கும், அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்ஸ். அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் அப்படின்னா என்ன பண்ணிருப்பான், அந்த ஸ்டாக்கோட வேல்யூ அதை மட்டும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அக்யூசேஷன் பண்ணி, அதாவது அக்யூசேஷன் அப்போ ஸ்டாக்கோட வேல்யூ மட்டும் எவாலுவேட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு வேணா ஒரு மாடல் சொன்ன உங்களுக்கு இன்னொரு கால்குலேஷன் ஆட் ஆகும், அவ்வளவுதாங்க. மற்றபடி அதுல ஒன்றும் பெருசா இருக்காது. அதுக்கு ஒரு மாடல் சொன்னாலும் தரேன், ஈஸியா ஒரு சம்மப் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஓகே. இந்த சம் பாருங்க. The following extracted from the balance sheet of H Limited and S Limited 1st January, sorry 31st December 2018. ஓகே. இங்க அக்யூசேஷன் எப்ப ஆகுது, இதுதான் ரொம்ப முக்கியம். The stock of H Limited including 25,000 brought to X Limited. இந்த மாதிரி ஸ்டாக்கோட வேல்யூ பாருங்க. ஸ்டாக் இங்கிருந்து இங்க எடுக்கிறப்ப எனக்கு 25%, சாரி இந்த 25,000 ஆஃப் ஸ்டாக்கு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த அந்த கம்பெனிக்காக நான் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி ஹெச் லிமிட்டட் சொல்றான்.
ஹெச் லிமிடெட் என்னுடைய ஸ்டாக்கை அவனுக்கு அனுப்பிச்சிருக்கேன் 20% லாபத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். இதுக்கு கண்டுபிடிக்கிறதா அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். இந்த மாதிரி வரக்கூடியது அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். ஓகே, இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் புதுசு. All profit of S Limited has been earned since share were acquired by the H Limited, but there were already reserve of 30,000 at the date. இதுல எக்ஸாக்டா எந்த தேதியில நான் வந்து உங்களை அக்யூர் பண்றேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. ஏதாவது சொல்லப்பட்டிருக்காங்க இதுல? No, sir. At that date, தான் No, sir. சொல்லிருக்காங்க sir. அந்த டேட் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அந்த தேதியில இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆல் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் எஸ் லிமிடெட் ஹாஸ் பின் ஏர்ன்டு சின்ஸ் த ஷேர்ஸ் வேர் அக்யூர்டு. எல்லாமே ஷேர்ஸா வாங்கிக்கிறாங்களா ஹெச் லிமிடெட் ஷேர்ஸ். பட் தெர் வர் ஆல்ரெடி ரிசர்வ் ஆஃப் 30,000. அவங்க கிட்ட ஏற்கனவே 30,000 ரூபாய் ரிசர்வ் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையும் இந்த இடத்துல முன்வைக்கிறாங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸி. ஏதாவது ஒரு டேட்ல பண்ணியிருக்காங்க, நடுவுல ஒரு டேட்ல பண்ணியிருக்காங்க, அதை பத்தி நமக்கு சொல்லல. பட் நாம அதை ஒண்ணு மட்டும் நாம எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இதனோட மெத்தடுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரேஷியோ அப்படின்றத எடுக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோ நம்ம என்ன எடுப்போம்? கால்குலேஷன் ஆஃப் Minority and ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ. minority ratio. இங்க 7,500 ஷேர்ஸ் தான் கொண்டு வராங்க. அப்ப இங்க ஆல்ரெடி 10,000 இருக்கு. அப்ப 7,500 அப்ப மொத்தம் இங்க எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு? இங்க 10 ரூபாய் பார்த்துட்டு விட்டோம் அப்படின்னா 10,000 ஷேர்ஸ் ஓவராலா இருக்கு. 10,000 ஷேர்ஸ் ஓவராலா இருக்கு அப்படின்றப்ப இங்க 7,500 போயிட்டா 2,500. அப்போ 75:25 அல்லது 3:1. 3:1. 3:1. ஓகே, இந்த ரேஷியோ நமக்கு தெரியணும். ஓகே, இப்போ நமக்கு டைம் ரேஷியோ அப்படின்றத நம்ம இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ண முடியல இல்லையாங்க? அவங்க டேட்டு சரியா கொடுக்கல. ஓகே, அதனால நம்ம இதை வந்து கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவென்யூ ப்ராஃபிட் அப்படின்றதுல நமக்கு பிரிக்கிறதுக்கு நமக்கு சிரமமா இருக்கும். அதனால நம்ம இந்த இடத்துல என்ன செய்யறோம் அப்படின்னா, ரிசர்வ் அப்படின்றத கேபிட்டல் ப்ராஃபிட் ஆக்கிடுங்க. அங்க டேட் மென்ஷன் பண்ணல அப்படின்னா, இதுல வந்து நில் அப்படின்னு வந்துருச்சுன்னா கேபிட்டல் ப்ராஃபிட் மொத்தம் ரெண்டையும் எடுங்க. இந்த கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படின்றது உங்களுக்கு 30,000 என்ன அப்படின்னா இந்த ரிசர்வ். P&L அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்லியிருப்போம். இதான் ரிசர்வுக்கு மாத்தி இருக்கிறதா இங்க சொல்றாங்க. இந்த ரிசர்வுக்கு எங்கிட்ட இருந்து தான் மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வேல்யூவை நீங்க என்னவா எடுத்துக்கோங்க அப்படின்னா ரெவென்யூ ப்ராஃபிட்டா எடுத்துக்கோங்க. ரெவென்யூ ப்ராஃபிட் அப்படின்றத நீங்க எதுவா எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த 60,000 எடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா P&L அக்கௌண்ட். P&L அக்கௌண்ட் இது நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல. ஓகேவா? P&L அக்கௌண்ட் அப்படின்னு பேலன்ஸ் ஷீட்ல 60,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். இந்த வேல்யூ. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, டைரக்டா இதையே நம்ம பிரிச்சுக்கலாம் இல்லையாங்க? டைரக்டா நம்ம இதை பிரிச்சுக்கலாம். எந்த ரேஷியோல பிரிக்கணும் அப்படின்னா MH ரேஷியோல பிரிங்க. இதுக்கு ஹெச் கம்பெனி, இதுக்கு எஸ் கம்பெனி. இதுக்கு பிரிச்சிங்க அப்படின்னா இதுக்கு ஹெச் கம்பெனி. ஓகே, அப்போ இந்த ரேஷியோ அப்படின்றது எந்த ரேஷியோ மட்டும்தான் நமக்கு இருக்கும்? இந்த 3:1 மட்டும்தான் இருக்கும். 3:1.
ஓகே, அப்போ 30 22,500 22,500 இங்க 7,500. 7,500 ஓகே, சூப்பர். அப்படியே டைரக்டா போடுறதுனால பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். 15,000 45,000 sir. 45,000 15,000 இது வந்து 45,000, இதுக்கு 15,000. 15,000 ஓகே, இத நீங்க எங்க அனுப்பிச்சிருங்க அப்படின்னா இத பாருங்க, இத மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் டு பேலன்ஸ் ஷீட். ஃபர்ஸ்ட் இத again ஐடென்டிஃபை is பண்ணிட்டீங்கன்னா holding இந்த எஸ்ன்னு வரது எல்லாமே எம்ஐக்கு போயிடும் இல்லையாங்க. இது எல்லாமே இது வந்து சிஆருக்கு போயிடும், சிஆர் அல்லது குட்வில்லுக்கு போயிடும். அவ்வளவுதான். அந்த இடத்துல அது பிரிக்க வேண்டியதும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்னொரு கால்குலேஷன், அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் அப்படின்றதுக்கான கால்குலேஷனும் ஒன்று கொடுத்துடலாம். Calculation of unrealized profit. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மதிப்பை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸ்டாக் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 25,000 ஆஃப் ஸ்டாக் ரிசர்வ் அப்படின்னு பேரு. ஜெனரலா அன்ரியலைஸ்டு அப்படின்னு சொல்லப்படுறது ஸ்டாக் ரிசர்வ், ஸ்டாக் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசர்வ் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 25,000க்கு ஆன் சேல்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. காஸ்ட்னு கொடுத்திருந்தா அது ஒரு மாதிரி எடுத்துக்கணும், சேல்ஸ்ன்னு கொடுத்திருந்தா அது ஒரு மாதிரி எடுத்துக்கணும். சேல்ஸ்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. 25%க்கு நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னா அந்த 20% ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஒர்க் அவுட் பண்ணா உங்களுக்கு 5,000 ரூபாய் கிடைக்கும். ஒருவேளை இன்கேஸ் இதை இப்படி தராம 20% ஆன் காஸ்ட்னு கொடுத்திருந்தாங்கன்னா அங்க என்ன கொடுத்திருக்காங்க, சேல்னு கொடுத்திருக்காங்கம்மா, அதை அப்படியே நம்ம 20ன்னு போட்டா போதும். ஒருவேளை இங்க வந்து 20% ஆன் காஸ்ட்னு கொடுத்திருந்தா கொஞ்சம் மாத்தி செய்யணும். இதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷனை இந்த இடத்துல செஞ்சுக்கலாம். அதாவது காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு சேல், இப்படிதான் நம்ம போடணும். ஈக்குவல் டு சேல். இப்போ உங்களுடைய ஆன் காஸ்ட் வேல்யூ, அதாவது ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் வேல்யூ 20. அப்போ சேல் அப்படின்றது உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 100% அப்படின்ற மாதிரி காஸ்ட் 100, இதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கோ அதை 100% கொடுத்துக்கோங்க. அப்ப இங்க 100 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது 120 அப்படின்னு ஆயிடும். அப்ப இன்கேஸ் காஸ்ட் ஆன் காஸ்ட்ல கொடுத்திருந்தா இதுக்கான வேல்யூ எப்படி வரும், 25,000 இன்டோ இந்த வேல்யூ எடுத்துக்கணும், 20 டிவைடட் பை 120ன்னு எடுக்கணும். 20 டிவைடட் பை 120ன்னு எடுக்கணும். சார் இப்ப இதுல வந்து சேல் பண்ணும்போது 20 டிவைட் பை 80 இல்லீங்களா? மைனஸ் 100 மைனஸ் 20 வராதுங்களா சார்? சேல்ஸ் வந்து 100, எது அந்த பக்கம் என்ன கொடுத்திருக்காங்களோ அதுதான். அப்ப இதுக்கு அந்த பக்கம் சேல்ஸ் கொடுத்திருந்தா சேல்ஸ் தான் 100, இதுக்கு அந்த பக்கம் காஸ்ட்னு கொடுத்திருந்தா காஸ்ட் தான் 100, இப்படி எடுத்துக்கணும். அப்போ ப்ராஃபிட் ஆட் பண்ணி தான் நம்ம செல்லிங் பிரைஸை கொண்டு வருவோம். அப்போ செல்லிங் பிரைஸ் கீழே இருக்கும், ப்ராஃபிட் மேல இருக்கும். அவ்வளவுதான். இந்த பர்சன்டேஜை பொறுத்தளவுக்கு இப்படிதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். காஸ்ட் அக்கௌண்டிங்ல இப்படிதான் வரும். ஆன் காஸ்ட் ஆன் சேல் காஸ்ட் அக்கௌண்டிங்ல நிறைய சம்மு இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அந்த மெத்தட்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப இங்க 5,000 வச்சுக்கணும். இந்த 5,000 நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இன் பேலன்ஸ் ஷீட் இங்க கால்குலேஷனே வராதுங்க. எங்க அப்படின்னா நம்முடைய கால்குலேஷன்ல எந்த இடத்துலயுமே வராது.
இது முழுக்க எங்க தான் போகும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்லுக்கு மட்டும்தான் போகும். பேலன்ஸ் ஷீட்ல மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அது எங்கெங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் அப்படின்றதுல லெஸ் பண்ணிடுங்க. ஸ்டாக்ல லெஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் அப்படின்றது P&L அக்கௌண்ட், அங்கேயும் போயிட்டு என்ன பண்ணிடுங்க, லெஸ் பண்ணிடுங்க. இங்க ரிசர்வ் அப்படின்னு கொடுத்து லெஸ் பண்ணுங்க. அங்க ப்ராஃபிட் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்து லெஸ் பண்ணுங்க. ப்ராஃபிட்ல ஆட் ஆயிருக்கோம், கழிச்சு காட்டணும். ஸ்டாக்ல அதிகமா இருக்கோ, குறைச்சு காட்டணும். இதுதான் நேச்சர். நீங்க அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன செஞ்சா போதும் அப்படின்னா லெஸ் பண்ணா போதும். இங்க எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்ப டோன்ட் வரி அபவுட் இட். இங்க நம்ம எதுவுமே பார்க்க தேவையில்லை. அப்போ வழக்கம் போல நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ரெண்டாவது கால்குலேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப கால்குலேஷன் ஆஃப் கேபிட்டல் ரிசர்வ் ஆர் குட்வில். குட்வில்ல கால்குலேட் பண்றோம். அப்ப இதுல நமக்கு என்னென்ன வேல்யூ வரணும்? ஃபர்ஸ்ட் பெய்ட் அப் கேபிட்டல். இந்த வேர்டு பார்த்துட்டீங்கன்னா ஈஸி. கேபிட்டல் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ பெய்ட் அப் வேல்யூ ஆஃப் கேபிட்டல் வேல்யூன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, அதான் ஈஸி. எவ்வளவு ஷேர்ஸ் இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது? 7500 ஷேர்ஸ். 7500 ஷேர்ஸ் ஹெல்ப் பண்றப்போ நமக்கு ஒரு ஷேர்னுடைய மதிப்பு 10 ரூபாய். அப்போ 7500 into 10, அப்போ நமக்கு எவ்வளவு வரும்? 75,000. ஓகே ஓகே. அது கூட இந்த ஹெச் கம்பெனியோட குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகக்கூடிய 22,500 அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஹெச் கம்பெனியோட ஷேர் ஆஃப் ஹெச் கம்பெனி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட். கேபிட்டல் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிருங்க. 22,500. ஓகே, அப்போ 9,500 99,500 97,500 இல்லைங்க? 7,500 sir. ஓகே 97,005. ஓகேம்மா, போட்டேன் 97,000. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவை லெஸ் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ஆஃப் இந்த 7,500 ஷேர்ஸ்ல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸி. அதுல பாருங்க நமக்கு 75,000 தான் இருக்கு. ஓகே, அப்போ இந்த இடத்துல நமக்கு குட்வில் வராது. 75,000. அப்போ இதையே நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா 22,500. 22,500ங்களா? ஓகே, இது கேபிட்டல் ரிசர்வ். இப்போ நம்மளுடைய தேர்ட் கால்குலேஷன் ஆஃப் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். அப்போ நீங்க என்ன செய்வீங்க? இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா paid up capital value of capital value of 2,500 shares. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு 25,000 அப்படின்றது வரும். இது கூட எஸ் கம்பெனியினுடைய ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவென்யூ ப்ராஃபிட் ரெண்டையுமே நீங்க ஆட் பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். அப்போ மேல போனோம் அப்படின்னா 45,000 15,000 சாரி 45 இல்ல 7,500 52,500 sir. 52,500. 15,000. 47,500. 15,000. அப்போ ஓவராலா எவ்வளவு ஆச்சுமா? 47,500.
47,500. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க போட வேண்டியது கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் தான். ஆனா கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போடுறப்ப என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல உங்களுக்கு 2 அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். நீங்க செய்ய வேண்டிய அட்ஜஸ்ட், அதாவது இங்க P&L அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த 2 லட்சத்தோட நீங்க எதை ஆட் பண்ணுவீங்க, இங்க இருக்கக்கூடிய 45, அப்போ 245, இது கூட இந்த 5,000 அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட், அன்ரியலைஸ்டு அதை மைனஸ் பண்ணிக்க. 240 மட்டும் நீங்க வெளியில போட்டீங்கன்னா போதும். இன்னொரு இடம் இங்க ஸ்டாக்கு, இந்த 2 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும், 4,20,000 வரும். அதுல ஸ்டாக் ரிசர்வ் அப்படின்னு போட்டா அதையும் லெஸ் பண்ணிடுங்க, ஒரு 5,000 லெஸ் பண்ணிடுங்க. அப்ப 4,15 அவுட்டர்ல கொடுத்தீங்கன்னா சரியா போச்சு. மற்றதெல்லாம் கூட்டி போட்டு இதனோட இதை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் வந்துடும். லெட் தம் டு ட்ரை, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதனுடைய டோட்டல் மட்டும் நான் சொல்லிடுறேன். பேலன்ஸ் ஷீட்டினுடைய டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா 10,20,000. ஓகே, ஓகே சார். Okay, sir. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சம்ம பொறுத்த அளவுக்கு ஒரு காமனான ஃபார்மேட்டை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால கேபிட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு பாயிண்ட் எல்லாம் தரமாட்டாங்க. நமக்கு வந்து என்ன அப்படின்னா கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு தான் மதிப்பெண்களுங்க. அப்போ அது மெயினான கால்குலேஷனே அந்த 3 தான். இந்த HM ரேஷியோவும் அடுத்ததா வரக்கூடிய குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ் அண்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கான மெயின் வேல்யூ. மற்றதெல்லாம் வந்து சப்சிடரி தான். அதனால இப்படி ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு புரியும்படியா நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா கூட ஓகே. அதுக்கெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு கழிச்சு காட்டி இதெல்லாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சில நேரத்துல உங்களுக்கு என்ன ஆயிரும், கன்ஃபியூஸ் ஆயிடும். அதுக்காக நான் இந்த வடிவத்தை எப்போதுமே ஃபாலோ பண்ணுவேன். அதுக்காக உங்களுக்கு இதை டீச் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வியூவை சொல்லுங்க. ஓகே, ஹோப் தட் உங்களுக்கு எப்படி இருக்கும், இது ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்குங்களா? உங்களுடைய ஹோப் எப்படி இருக்கும், ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? ஈஸியா தான் சார் இருக்கு. ஓகேம்மா, தேங்க்யூ வெரி மச். இதை ட்ரை பண்ணி பாருங்க. we will meet you for another one class. Thank you, sir. ஓகேம்மா, தேங்க்யூ வெரி மச். Thank you, sir. Thank you, Thank you, sir.